ஓம் எனும் ஆன்மீகம் சேனல் மூலமாக ஒரு கணவன் மனைவி 2 பேர், அவங்க கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து வியாபாரம் செய்கிறாங்க. வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிறப்பாக வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சம்பாதிச்ச செல்வங்கள், சொத்து பணம் காசெல்லாம் இழக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக சிவபெருமானை போய் பார்க்குறாங்க. சிவபெருமானே, ஈசனடி போற்றி, என் சிந்தையடி போற்றி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். எனக்கு நான் தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணுங்கிற. கவலைப்படாத, உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்டு நடந்தேன்னா நிச்சயமாக உனக்கு நன்மை பயக்கும், நீ மீண்டும் செல்வந்தன் ஆகலாங்கிறார். என்ன அப்படின்னு கேட்குறார். நீ நேர சிவபெருமான் ஆலயத்திலே போய் படுத்துக்கோ. அப்போ யாராவது ஒருத்தர் உன்னை எதிர்பார்த்து உன் கையில் ஏதாவது ஒன்றை கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் அதை வாங்கி கையில் வச்சுக்கோ. கொஞ்ச நாள் நீ செல்வந்தன் ஆகிடுவேங்கிறார். அதே மாதிரி சிவபெருமான் ஆலயத்திலேயே வாசலில் படுத்துருக்காங்க 2 பேரும். அப்போ யாரோ ஒருத்தர் பிச்சைக்கார மாதிரி வந்து நிற்கிறார். திடீர்னு செல்வந்தரை எழுப்புறார். கையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அவரை கையில் கொடுக்குறார். இதை நீ வச்சுக்கோ, உன்னை சிவபெருமான் கொடுக்க சொன்னார், நீ செல்வந்தன் ஆகிடுவேன்னு சொன்னார், வச்சுக்கோ அப்படிங்கிறார். அதை வாங்கி வச்சு வீட்டில் கொண்டு வச்சு வழிபட்டு பூஜை பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் பெருகி அவங்க பழைய நிலையை அடைஞ்சு சிவபெருமான் அருளால் அவங்க இப்போ மழைய மாதிரி செல்வந்தர் ஆகிடுறாங்க. இந்த ஓம் என்னும் ஆன்மீகம் சேனல் உங்களுக்கு ஆன்மீக கதைகளை மட்டுமல்ல, இறைவனுடைய பக்தியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் நான் தினந்தோறும் சொல்லி வருகிறேன். அனைவரும் கேட்டு எல்லாம் உள்ள இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன் ஜி. குமரன்.